வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கான வீடியோங்க. ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செக்டரில் போர்ட்ஃபோலியோ ETF போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செக்டர்னாவே தெரியும், இப்போ ஃபார்மா செக்டர் இருக்குது, பேங்க் செக்டர் இருக்குது, ஐடி செக்டர் இருக்குது. இந்த மாதிரி செக்டரில் எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணணும், அதாவது ஒரு ETF ஃபண்டு எப்படி செலக்ட் பண்ணணும், இந்த செக்டர்ஸ்லாம் வச்சு எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பிகினராக இருக்கிறன்னா ETFனா என்ன, ETFல போயிட்டு ஒரு ETF ஸ்டாக், அதாவது நிஃப்டி பீஸுங்கிற ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும். இப்போ 50 ஸ்டாக்ஸ் இருந்தாலும் எதுக்கோசரம் நிஃப்டி 50ல் நிறைய கம்பெனிஸ் AMC இருந்தாலும் அதில் ஏன் பர்டிகுலராக நிஃப்டி பீஸை செலக்ட் பண்ணுறங்கிற ஒரு இதில் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம். இந்த வீடியோவில் லிங்க்கோட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட், இண்டெக்ஸ் போர்ட்ஃபோலியோ ETF பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதில் ஒரு ரொம்ப ஸ்டேபிளான நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மிட் கேப் ஃபண்டு, வேர்ல்டு இண்டீசஸ், கோல்டு, இது எல்லாமே சொல்லியிருக்கோம். இந்த நிஃப்டி இண்டெக்ஸை வச்சு எப்படி, நிஃப்டி இண்டெக்ஸ் அதாவது இந்தியன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸை வச்சு எப்படி ஒரு இண்டெக்ஸ் ETF போர்ட்ஃபோலியோ உருவாக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா செக்டர் அலோகேஷன் எதுக்கு போகிறங்கிறது நமக்கு புரியும். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவலில் நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட்டில் இப்போ 80%, 20% இயர்லி க்ரோ ஆகுது அப்படின்னா நம்மளோட ETFும் அதே அளவுக்கு க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ செக்டர் நல்லா இருக்குது, அதனால் ஃப்யூச்சர் EV வர்றதுனால ஆட்டோ செக்டர் நல்லா பண்ணும் அப்படிங்கிறதுனால நம்ம செக்டராக போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இண்டெக்ஸை வாங்குறதுனால அது பெரிய பிரயோஜனம் இருக்காது. அதனால் செக்டர் வைஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டாப் செக்டர்ஸுங்கிறது ஒரு 5 செக்டர் இருக்குது. அந்த செக்டரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் நிறையா செக்டர் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பெஸ்ட் செக்டர்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம செக்டர் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த செக்டரில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மள இந்தியன் எக்கனாமியோட பேக் போன் 2ங்க. ஃபஸ்ட்டு பேங்கிங், அப்புறம் IT இண்டெக்ஸ். ஸோ இது பேங்கிங் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் செக்டரை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் இண்டெக்ஸஸ் இருக்குது. அதில் எது செலக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நிஃப்டி IT இண்டெக்ஸ் ஒரு பெஸ்ட்டுங்க. IT இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பர்டிகுலராக இப்போ ஒரு 500 ரூபா காசு இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ TCS பார்த்தீங்கன்னா 3000 ரூபா சில்லறை இருக்கும், இன்ஃபோசிஸ் 1800 ரூபா இருக்கும், இந்த மாதிரி L&T இன்ஃபோடெக் 4000 ரூபா சில்லறை இருக்கும். ஒரு ஷேர் வாங்குறதே நமக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். அந்த மாதிரி டைமில் இந்த இண்டெக்ஸ் IT இண்டெக்ஸை நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு கூட நம்ம இந்த ஷேர்ஸில் எல்லா ஷேர்ஸ்லையும் முதலீடு பண்ண முடியும். அதனால் IT இண்டெக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதான் மார்க்கெட் விழுந்தாலும் இல்லை ஃபாரினோட இன்ஃபேக்ட் இருந்தாலும் FIIயோட இன்ஃபேக்ட் இருந்தாலும் அது எல்லாமே பேஸ் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறது FMCG தான். இது இந்தியாவோட கமர்ஷியல், இது இங்கே விற்கிற பொருள் விற்றே தான் ஆகணும். அதனால எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல. அதனால FMCG இண்டெக்ஸ் நம்ம ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா, ஐடியும் ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா மெயினாக FII டாலர் இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஃபார்மாவும் ஃப்யூச்சரில் நல்லா பண்ண போகிற செக்டர் தான். அதாவது இந்தியாவில் இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு செக்டர் அப்படின்னா ஃபார்மா செக்டர் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம கோவிட் டைம்லேயே பார்த்துருப்போம், எல்லா கண்ட்ரிக்கும் அவ்வளோ வேக்சின்ஸும் சரி மெடிசனும் சரி நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால ஃபார்மாவும் இப்போ ஃப்யூச்சராக நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு செக்டர். அப்புறம் ஆட்டோ செக்டர், ஆட்டோ செக்டருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ EV கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. EV வர்றதுனால நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். அதனால் ஆட்டோ செக்டரையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்னதான் நம்ம ஒவ்வொரு செக்டராக இண்டிவிஜுவலாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ சாலிடாக வைக்கணும் அப்படின்னா கோல்டும் இருக்கணுங்க. கோல்டு இருந்தால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் இல்லை ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அந்த கோல்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணிக்கிற செக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் செக்டர் ஒன்று, நிஃப்டி IT செக்டர் ஒன்று, நிஃப்டி FMCG செக்டர் ஒன்று, நிஃப்டி ஃபார்மா ஆர் ஆட்டோ செக்டர், இது 2ல் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். கோல்டு செக்டர், இந்த 5 செக்டரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இது இல்லாமல் நிறைய இண்டெக்ஸ் இருக்குது, இந்த நிறைய செக்டர்ஸ் இருக்குது. நம்ம எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணுறது SIP மெத்தடில் போகிறது ஒரு லிமிடெட் செக்டர், ஒரு லிமிடெட் ஸ்டாக்ஸ் இருக்கிறத பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இது ஒரு 5க்குள்ளே லிமிட் பண்ணிவிட்டேன். இந்த 5ம் பார்த்தீங்கன்னா டாப் லேயர்ஸில் இருக்கிற செக்டர்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிஎம் பேங்க் ஒரு 50% இந்தியன் எக்கனாமியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் FMCG இருக்குது, அது ஒரு பெரிய செக்டர் தான், ஃபார்மா செக்டர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் செக்டருக்குள்ளே வச்சுட்டா தான் நம்ம போடுற அமௌண்ட் ரொம்ப டைவர்டிஃபைட் ஆகாமல் ஒரு சாலிடான செக்டருக்குள்ளே போய் நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியும்.
இப்போ பாருங்கள் நிஃப்டி பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா அதாவது முதல் ரிலையன்ஸ் இருந்துச்சு, ரிலையன்ஸ் இருந்து ஃபுல் இதையும் வந்து நிப்பான் இந்தியா பை பண்ணிட்டாங்க. இந்த நிப்பான் இந்தியா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ETF கான்செப்டுக்குள்ளே வந்ததுனால எல்லா ஃபண்ட்லேயும் வந்து இவங்க தான் வந்து நிப்பான் இந்தியா டாப்பில் இருக்கிறாங்க. ஸோ டாப்லன்னா என்னங்க, இவங்களோட வால்யூம் வந்து ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டோட ஏஎம்சியோட வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்குது, வால்யூம் இருக்குது. ஏஎம்சி வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம பை பண்ணுறப்ப ரேஷியோ வந்து அந்த பையிங் ரேஷியோ, அந்த கமிஷன், இந்த அமௌண்ட்டு எல்லாமே வந்து இப்போ எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம பை செல் ஆர்டர் போடுறப்ப ஈஸியாக வந்து நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதனால் வந்து நிப்பான் பேங்க்கில் பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி பேங்க்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து பேங்க் பீஸ்னு இருக்குது. அதுதான் பேங்க் பீஸுங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நிப்பான் இந்தியாவோடது. அப்புறம் கோட்டாக் இருக்குது, ஸ்டேட் பேங்க் இருக்குது, இந்த மாதிரி கோட்டாக்கு, ஸ்டேட் பேங்க்கு, UTIயோடது இருக்குங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா ABSL, ICICியோடது, HDFCயோடது, இந்த மாதிரி ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி பெரிய பெரிய செக்டர் இருந்தாலுமே, அதாவது பேங்க்கில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே நிஃப்டி பேங்க்கில் இருந்தாலுமே அதை விட வந்து நிஃப்டி பீஸை வந்து செலக்ட் பண்ணுறது, அதான் நிப்பான் இந்தியாவோட பீஸை செலக்ட் பண்ணுறது நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐடிபிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிப்பான் இந்தியாவோட தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வால்யூமும் சரி வேல்யூவும் சரி ஜாஸ்தியாக இருக்குது. ஐசிஐசிஐயோடது கூட கொஞ்சம் நல்லா இருக்குது, நிஃப்டி ஐடி டெக்ஸ் நல்லா இருக்குது, கோட்டாக் ஐடி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிப்பான் இந்தியாவோட ETFல ஐடிபிஸ் செலக்ட் பண்ணுறோம். அது இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூ 30 ரூபா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறீங்கன்னா கன்சம்ஷன், அதான் FMCG சொல்லியிருக்கிறோம்ல. ஸோ இதில் என்ன தான் இருந்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஐசிஐசியோடது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வால்யூம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கன்சப்ஷன் பீஸ், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிப்பான் இந்தியாவோட இது வால்யூமும் வேல்யூஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இருக்குது. ஸோ வேல்யூவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதில் வந்து நான் ஐசிஐசிஐ வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எஃப்எம்சிசி வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, அதனால வந்து இதில் ஐசிஐசிஐ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நிப்பான் இந்தியா ஃபார்மா ETF, நான் ஃபார்மா ETFை பொறுத்த வரைக்கும் நான் ஆட்டோ வந்து இப்போ வந்து கன்சிடர் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ EV கான்செப்ட் வந்தாலுமே கூட இப்போ ஆட்டோ செக்டர் வந்து ரொம்ப டாப்பில் வந்து வேல்யூ ரொம்ப ரைஸ் ஆகிருக்கு. இப்போ ஃபார்மா வந்து நல்ல கரெக்ஷன் ஆகிருக்கு. அதனால வந்து இப்போதைக்கு நான் வந்து ஃபார்மா, அதான் இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு நான் ஃபார்மா ETFை நான் கன்சிடர் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா ஆட்டோ ETFை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா வந்து ETFல வந்து நிப்பானோடது நல்லா இருக்குங்க. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எதில் நீங்கள் எந்த வேர் ஹவுஸில் நீங்கள் வாங்கினாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ இதில் SBIயோட ஃபண்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கோல்டை பற்றி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவிலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். SBIயோடது வந்து இப்போ 46 ரூபீஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு சார்ட் கிடச்சிரும். இப்போ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பை பண்ணுறது நிப்பான் இந்தியாவோட பேங்க் பீஸை நம்ம வாங்குகிறோம், அது 386 ரூபா இருக்குது. அதே மாதிரி ஐடி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிப்பான் இந்தியாவோட ஐடி பீஸை செலக்ட் பண்ணுறோம், அது 30 ரூபா இன்றைக்கி ரேட் இருக்குது. FMCGயை பொறுத்த வரைக்கும் ICICI ப்ரொடென்ஷியலோடது செலக்ட் பண்ணுறோம், அது 79 ரூபா இருக்குது. ஃபார்மா வந்து பொறுத்த வரைக்கும் நிப்பான் இந்தியாவோட ஃபார்மா பீஸை செலக்ட் பண்ணுறோம், அது 13 ரூபா இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் SBI கோல்டை செலக்ட் பண்ணுறோம், அது 46 ரூபா இருக்குது. ஸோ இப்போ ஒரு 500 ரூபா அமௌண்ட், ஒரு 500 ரூபா 600 ரூபா காசு இருந்தால் கூட நம்ம இந்த இருக்கிற 5 ETFல வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மகிட்ட வந்து 10,000 வேணும், 5,000 வேணும்னு மினிமம் ஒரு 1,000 ருபீஸ் 2,000 ருபீஸ் இருந்தால் கூட நம்ம எல்லா ETFலையும் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற யூனிட் வந்து நம்ம பை பண்ணிட்டு வரலாம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் இதை நம்ம செய்ய முடியாது. இது வந்து ETFல மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ காசு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து யூனிட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஒவ்வொரு ETFலையும் நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மினிமம் வந்து ஒரு 12 to 13% கிடைச்சாவே இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். லாஸ்ட் வீடியோ பார்த்தப்ப ஐடி இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 400 சில்லரை, இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு 500 சில்லரை அப்படிங்கிறப்ப ஒரு 1000 ரூபா இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் ஒரு 10 ETFல வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது மினிமம் அமௌண்ட்டை வச்சுட்டு எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ உருவாக்கக்கூடாதுங்க. இப்போ ஒரு 2000 ரூபா ஒரு 5000 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் இண்டெக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இல்லைன்னா செக்டர் போர்ட்ஃபோலியோவில் ஏதோ ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு 20,000 ஒரு 40,000 இந்த மாதிரி மந்த்லி SIP வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து செக்டர் போர்ட்ஃபோலியோவில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, இண்டெக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போடலாம். ஸோ இப்போ வந்து எதுக்கோசரம் வந்து இந்த மாதிரி செக்டர் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி ஒரு இண்டெக்ஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.